ஹாய் கேஸ், டுடே நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரட் தோசை. இது வந்து 7+ மந்த் பேபிக்கு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 8 மந்த் போல் வந்து நம்ம தோசை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கேரட் தோசை ரெசிபி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸ்டீம் பண்ண கேரட், ஒரு கேரட் எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து உருளைக்கிழங்கு ஒரு 2 or 3 பீசஸ் அளவு எடுத்திருக்கேன். ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான் நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். பட் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரட் தான். கேரட் வந்து விட்டமின் ஏ ரிச் ஃபுட்டுங்க. இது கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கோட இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டைஜஷன் இஷ்யூ வராமல் பார்த்துக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நட்ஸ் பவுடர் அண்ட் கோதுமை பவுடர் மிக்ஸ். நெக்ஸ்ட்டு தோசை மாவுங்க. ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி அரைச்ச மாவு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டீம் பண்ண கேரட் அண்ட் உருளைக்கிழங்கை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 or 4 பல்ஸ் கொடுத்து நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு கேரட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச கேரட்டை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போது தோசை மாவு தயார் பண்ணிக்கலாம். அரைச்ச கேரட் விழுதை இந்த தோசை மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நட்ஸ் பவுடர் அண்ட் கோதுமை பவுடர் மிக்சரை வந்து தோசை மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட் தோசை மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. ஆல்ரெடி தோசை மாவுலேயே ஒரு 1/4 அளவு உப்பு ஆட் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கல. நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜீரகத்தூள், ஒரு 2 பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கேரட் தோசை மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக தோசை மாவு எடுத்து நல்லா சுற்றி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. பேபிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா திக்காக தான் கொடுக்கணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா திக்காக தேய்ச்சி இந்த மாதிரி திக்காக தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் எடுத்து சுற்றி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும்னு திருப்பி போட்டுக்கலாம். அடிப்பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும்னு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான ஹெல்த்தியான கேரட் தோசை ரெடி. உங்கள் கிட்ஸுக்கு சர்வ் பண்ணிக்கலாம்.